நல்லா இங்க வந்து நம்ம சிட்டில எல்லாமே கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்காங்க. நல்லா ஒரு கிராமத்துல இருக்கிற ஃபீல் வருது. ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்தி நல்ல மரம். அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம புது வீட்டுல இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பண்ண போறோங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க, இன்னைக்கு அதுக்கு தேவையானலாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் காலையில அரிஞ்சு வச்சிருக்கோம். அடுத்தது புதினா, கொத்தமல்லி ஆஞ்சி வச்சிருக்கோம். 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. நம்ம சிக்கன் ஃப்ரையும் பண்ண போறோம். அதனால சிக்கன் ஃப்ரைக்கு முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நகட்டி வச்சுட்டு சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம மசாலா வந்து தடவி வச்சிடலாங்க. பாத்திரத்துல நமக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. 1.25 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அடுத்தது கடலை மாவு போட்டுக்கலாம். இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு நம்ம புது வீட்டுல வந்து ஒரு 10 நாள் ஆகுது. இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமா ஃப்ரை மசாலா ஒரு 1.25 ஸ்பூன் ஃப்ரை மசாலா போட்டுக்கலாம். எல்லாம் பாருங்க, எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம். இதுக்குள்ள சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு இது முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். சிக்கனை போட்டுருவோம். இதுல நம்ம தண்ணி சேர்க்கல. அடுத்தது லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மசாலாலாம் இதுல நல்லா சேர்ந்துருங்க. மசாலாலாம் அப்போதான் நமக்கு வந்து இதில் ஒட்டிடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் சேர்க்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. போதும். கொஞ்சமா எலுமிச்சை மழை பிஞ்சிடலாம். நல்லா இன்னைக்கு சூப்பர் சமையலுங்க நம்ம வீட்டில். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. இன்னைக்கு உங்க வீட்டிலலாம் என்ன செஞ்சுருக்கீங்க? சண்டே ஸ்பெஷல் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம புது வீட்டில் வந்து இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இங்க வந்து நம்ம சிட்டில எல்லாமே கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்காங்க. நல்லா ஒரு கிராமத்துல இருக்கிற ஃபீல் வருது. ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்தி நல்ல மர செடிகள், அப்புறம் கோழிங்க, ஆடுங்க, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறது ஏதோ கிராமத்துல இருக்கிற ஃபீல் அப்படியே வருது. நம்ம வந்து சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வாடகை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக சிட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கோம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்க, நல்லா நமக்கு வந்து சிக்கன் ஃப்ரைக்கு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா நல்லா நமக்கு ஊறி சூப்பராக ரெடி ஆகி வந்துருங்க. இப்போ அடுத்தது நம்ம பிரியாணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க போகிறோம். குக்கருக்கு நம்ம இந்த பிரியாணிக்கு குக்கர் வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆயில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சுங்க. இதில் நம்ம பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அடுத்து மராத்தி பூக்கு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் தாளிப்புக்கு.
எல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம், ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமா நான் வதங்கி வரட்டங்க. அது வரைக்கும் அப்படியே நம்ம வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு, மொத்தமாக சேர்த்துக்கிட்டோம். நம்ம பிரியாணி 1/2 கிலோ தாங்க செய்ய போகிறோம், அதனால் அது தேவையான அளவு செஞ்சு வச்சுருவேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கூழ வதங்கி வரட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சு. கரண்ட் வேற போயிடுச்சுங்க. வெளிச்சம் தெரியுதா என்னன்னு தெரியல. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி மசிச்சு விட்டாதான் இந்த ஜூஸி அப்படியே இறங்கும். ஓகே, இப்போ ஒரு கைப்பிடி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. நல்லா ஆஞ்சிக்கு அலசி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ கரண்ட் வந்துடுச்சு. அப்படியே நல்லா வதங்கி வரட்டாங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டோம்ல, எல்லாமே வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாய் பொடி, அதை நல்லா நல்லா வதக்கி விடுவோம். இப்போ அடுத்தது கொஞ்சமா தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போதுங்க. உடனே மிக்ஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து போட்ட மசாலா ஒரு பக்கமா தங்கி தீஞ்சு போயிடும். இப்போ கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி இந்த பச்சை வாடை போட்டோம். நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஓகே, இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோங்க. தயிர் ஒரு 3/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 கிலோ தான் செய்கிறோம், அதனால் இந்த அளவுக்கு தயிர் இருந்தால் போதும். தயிர் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, மசாலாலாம் நமக்கு அந்த தயிர் மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி
நல்ல கிரேவியா நமக்கு தொக்காட்டு ரெடி ஆகி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம சிக்கனை சேர்க்க போறோம். அப்போதாங்க இந்த பிரியாணிக்கு உண்டான டேஸ்டே வரும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா மசாலாலாம் முன்னாடியே போட்டு நல்லா வதக்கி அதோட வாடெல்லாம் பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து சேர்த்தோம்னா சிக்கனும் உடையாது, மசாலாவும் நல்லா சிக்கன்ல சேரும். நம்ம 1/2 kg பண்றோம், அதனால ஒரு 3/4 கிலோ பக்கம் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல மசாலாலாம் இந்த சிக்கன்ல சேர்ற மாதிரி நம்ம கலந்து விடுவோம். நல்லா செமையா வாடை வருது பாருங்க. இப்பவே பிரியாணி வாடை செம்ம ஸ்மெல்லு. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வதக்கி விட்டோம்ல, எந்த அளவுக்கு குக்காய் வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துட்டு பார்ப்போம். பாருங்க, சூப்பராக கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்துட்டு சிக்கன்ல நல்லா நமக்கு கிரேவி ரெடி ஆகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி அளந்து கொடுப்போம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டோங்க, ஏன்னா இந்த சிக்கனில் உப்பு சேரணும், அதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அடி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்கல, சிக்கன் ஒரு 10 ஸ்டேஜ் நல்லா வெந்து வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அளந்து விட்டுக்குவோம். நம்ம தண்ணி அளந்தாச்சுங்க. ஒரு சொம்பு தண்ணி முதல்ல ஊற்றிக்கலாம். 1.25 சொம்பு தண்ணி வரும் இதுக்கு. மொத்தம் 1.25 சொம்பு தண்ணி. நம்ம வந்து வீட்டு அரிசி தான் போடுறோம், நான் தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாஸ்மதி ரைஸ் வாங்கலங்க, வீட்டு அரிசி தான் போட்டு இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி தான் போட்டு இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ணுறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் எப்படி கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு, கரெக்டாக இருக்கு. இப்போ பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதே பிழிஞ்சு விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா பிரியாணி மசாலா கொதிச்சு வந்துடுச்சுங்க. அப்புறம் கமகமான வாசனையோட கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு ரைஸ். நம்ம வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கோம், 10லேருந்து 15 நிமிஷம். அதை நல்லா அலசி வச்சாச்சு. இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மெதுவா. இந்த நேரத்தில் சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இதில் வந்து கலர் பவுடர் இதெல்லாம் எதுவும் சேர்க்கல, அதனால நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகி வந்திருக்கு. க்ளீனாக இருக்குங்க. அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். எனக்கு கைப்பிடி உடஞ்சி போச்சு. ஆத்திர கடையில் போய் போட்டுன்னு வரலாம்னா அவங்க 2 நெட்டு போடுறது கிடையாதுமா, 1 நெட்டு போடுறதா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நமக்கு வந்து இது ஆவி வந்தோன்னு தான் நம்ம வெயிட் போட போறோம்.
இன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச கையோட எல்லாத்தையும் உடனே கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது கிச்சன் மேடம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம கழுவி வச்ச உடனே கையோட ஆவி நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெயிட் போட்டுருவோம். ஓகே, அப்படியே ஆவி வரட்டும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிச்சு. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். பிரியாணி எடுத்து பக்கத்து அடுப்பில் போட்டோங்க. நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமா? எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா பொரிஞ்சிருக்கோம். மெதுவாக அப்படியே திருப்பி போடுவோம் நம்ம. அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டுங்க. செமையான இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குக்கிங். இன்னைக்கு புது வீட்டில் நல்ல ஒரு சூப்பர் பிரியாணி, சூப்பர் சிக்கன் ஃப்ரை. பிரியாணி விசில் வந்துச்சுங்க. நிறைய விசில் வந்துச்சு. இன்னும் ஒரு விசில் வந்த பிரியாணி ரெடி. சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு வருது. நல்லா விசில் வந்துச்சு. பிரியாணி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துருவோம். அதாங்க இது வீடு எடுத்துட்டோம். அடுத்த வீடு போட்டுக்கலாம். இதுல ஈரல் இருக்கு, அதனால என்னன்னா வெடிக்குது. ரெண்டாவது வீடு தயாராகிடுச்சு. எடுத்துருவோம் நம்ம. ஈரல் போட்டுருக்காங்களா, அது என்னடனா வெடிக்குது. அதனால ஈரலெல்லாம் தூக்கிடுவோம். இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க என்னன்னு சொல்லுங்க. அவ்வளோங்க, பிரியாணியில் ஆவி போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். நம்ம எப்படி இருக்கும் பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சுங்க. நல்ல கமகமன் பிரியாணி, நல்ல ஒரு சிக்கன் ஃப்ரை. வாங்க சாப்பிட்லாம். நல்லா அதுக்கு தோதா ஒரு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் தயிர் பச்சடி. வாங்க சண்டே ஸ்பெஷல் சாப்பிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புது வீட்டில் நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி, அடுத்தது சிக்கன் ஃப்ரை, தயிர் பச்சடி. இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சீங்க? சண்டே ஸ்பெஷல் சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா?
சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. நம்ம சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம புது வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணியிருக்கோங்க. எல்லாரும் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.